விஜயும் எப்படி சேர்ந்து வாழணும்னு சூர்யா நினைச்சாரோ அதே மனநிலையில தான் நானும் அழகிய தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா எப்போ விஜயை தூக்கி நீ உள்ள வைக்கணும்னு நினைச்சியோ அப்புறம் நான் எதுக்காக அழகிய என் கூட வச்சுட்டு இது எல்லாத்தையும் பண்ணணும்? ஆமா, விஜய்க்காகத்தான் இவ அப்படி நடந்துக்கிறான்னு நீ அப்படி ஒரு தியாகத்தை பண்ண ரெடியான. இப்ப இவ விஜயே வேணான்னு எல்லாத்தையும் பண்றாளே, அப்புறம் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? உனக்கு என்ன தலையெழுத்து? கேட்டல, அதனால அழகிய இனிமே நீயே பாத்துக்கோ. நோன்ற வார்த்தைக்கு இடம் இல்ல, வெறும் எஸ் தான். இந்த உன் புருஷனோட சொத்து. விஜயோட மனைவியா இந்த பொக்கிஷத்தை உன் புருஷன் வர்ற வரைக்கும் நீயே பத்திரமா பாத்துக்கோ. இதுல நீ ஏதாவது சில்லுண்டித்தனம் பண்ண அப்புறம் நாங்க விஜய் வர வரைக்கும் எல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டோம். உன்னை என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. சொன்னதை கேட்டல்ல, அழகிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே எந்த காரணமும் சொல்லாம நீ தான் செய்யணும். இத்தனை நாள் மகா செஞ்சுட்டு இருந்தால, அந்த கஷ்டம் என்னன்னு அப்பதான் உனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. செஞ்சுதான் ஆகணும். போட்ட கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்ல தெரியுதுல்ல. இப்ப அழகிய பாத்துக்க மட்டும் வலிக்குதாக்கும். ஒண்ணு நீ பாத்துக்கோ, இல்ல கேஸ வாபஸ் வாங்கு, அப்புறம் விஜய் வந்து அழகிய பாத்துக்கிட்டோம். எப்படி உன் வசதி? என்னால கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. அப்ப ஓகே, நீ அழகிய பாத்துக்கோ. அழகியம்மா, இனிமே அனாமிகா அம்மா உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. உனக்கு என்ன வேணாலும் நீ அவங்கள தான் கேட்கணும், சரியா? அம்மா அம்மா. ஏய், என் அம்மானு கூப்பிடாத. ஏம்மா? விஜய் அப்பா பாவம், நீங்க ஏன் அவரை போலீஸ்ல மாட்டி விட்டீங்க? அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதா? எதுக்காக அவரை ஜெயில போட்டுட்டீங்க? எனக்கு பசிக்குதுமா, வாங்கம்மா சாப்பாடு ஊட்டி விடுங்க. ஐயோ, வாக்கா. எனக்கு பசிக்குதுமா.